காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தை வந்து உண்மையா இல்ல ரூமரா சார்? ஏங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் ஏற்கனவே. திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் இடம்பெற்று இருக்கிறது. கடந்த தேர்தலில் தான் இப்போ தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தேர்தலில் போட்டி போட்டு 10 எம்பி காங்கிரஸில் வந்திருக்கு. அங்கே கூட்டணியில் 30 எம்பி வந்திருக்கு. 40லையும் வெற்றி பெற்றிருக்கோம், பாண்டிச்சேரியும் சேர்த்து. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி சொல்ல முடியும் தாவாக்கோட பேசிகிட்டு இருக்கோன்னு? ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இன்னொரு கூட்டணியில் எப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க முடியும்? அப்படி நடத்தினா நல்லதுங்கிற அபிப்பிராயத்தை சில பேர் பயந்துட்டு இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் சில பேர் கட்சிக்குள்ளே அதுக்கான முயற்சிகள் கூட ஈடுபட்டிருக்கலாம். பட் அல்டிமேட்டாக வந்து இது வந்து தலைமை இல்லை. தலைமையில் இப்போ ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்காரோ, அல்லது வேணுகோபால் பேசிகிட்டு இருக்காரா, அல்லது மல்லிகார்ஜுன கார்கே பேசிகிட்டு இருக்காரா, சோனியா காந்தி பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை. அடுத்தடுத்து இருக்கிறவங்க யாராவது கட்சியில் இருக்கிற சில பேர், அது மாநிலத்தில் கூட இருக்கலாம், மத்தியில் கூட இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து அது மாதிரி அந்த விருப்பத்தை தெரிவிக்கிற விதத்தில் கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இது ஜனநாயக நாட்டில் சகஜம். அது ஜனநாயக கட்சியில் அதுவும் காங்கிரஸ் கட்சியில் ஏராளமாக கருத்து சுதந்திரம் உள்ள கட்சி அது. அதனால் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லுவாங்க, பேசுவாங்க. கடைசியில் இறுதி முடிவு காங்கிரஸ் தலைமை எடுக்கும்.